ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான மோதல் 3வது நாளாக தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் ஈரானின் முக்கிய அணுமின் நிலையமான புகேகர் அணுமின் நிலையம் அருகே அமெரிக்க படைகள் நடத்திய வான்வழி தாக்குதல் சர்வதேச அளவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அரசு ஊடகங்களின் தகவலின்படி புகேகர் அணுமின் நிலைய வளாகத்திற்குள் அருகில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அங்கிருந்த ஒரு கட்டிடம் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது. எனினும் இதுவரை கதிர்வீச்சு, கசிவு அல்லது அணு பாதுகாப்பு அபாயம் தொடர்பான எந்த தகவலும் வெளியாகவில்லை. இதற்கு முன்பு தெற்கு ஈரானில் உள்ள பந்தர் அப்பாஸ், சபாகர் உள்ளிட்ட முக்கிய துறைமுக நகரங்கள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகின. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானில் இருந்து வந்த ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தடுத்து அழித்ததாக பஹ்ரைன் மற்றும் குவைத் நாடுகளும் கூறியுள்ளன. அணுமின் நிலையம் மட்டுமின்றி ஈரானின் கடலோர பகுதிகளில் உள்ள முக்கிய துறைமுகங்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு பகுதிகளிலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் சர்வதேச கப்பல்களை ஈரான் ராணுவம் தாக்குவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே இருந்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதன் பின்னர் கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் ஈரானின் கடலோர பகுதிகளில் 170க்கும் மேற்பட்ட இலக்குகளை அமெரிக்க படைகள் தாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் ஈரானில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாக நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அணுமின் நிலையம் அருகே நடந்துள்ள இந்த தாக்குதல் இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இதனால் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் அணு பாதுகாப்பு குறித்து உலக நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன.